நம்ம ஆல்ரெடி ராமேஸ்வரத்தில் மண்டபம் வரைக்கும் ஒரு வாக்கு வரண்டு பார்த்துருந்தோம். இப்போ மண்டபம் கேம்பில் இருந்து வாலாந்தரை வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது OHE வேன், டவர் கார்னு கூட சொல்லலாம். டவர் காரில் கொஞ்சம் பெருசு இன்ஸ்பெக்ஷன் கார் OHEன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போட்டிருக்காங்களா, அது கர்வில் இந்த ஒரு சில இடத்துல டெஸ்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. பேண்ட்டோட தான் போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன். இப்போ மண்டபம் கேம்பை தாண்டி போயிட்டுருக்கு. ஸ்லோவாக ஒவ்வொரு இடத்துல அவங்க எந்தெந்த இடத்துலலாம் இதாக இருக்கோ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து மினிமம் ஒரு 95% கிட்ட முடிஞ்சு போச்சு. மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் உச்சப்புளி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் SSP மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. ஸோ உச்சப்புளியில் வந்து அந்த SSP பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி மாதிரி ஒன்று வைப்பாங்க. உச்சப்புளியில் நமக்கு மெயின் லைனில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து லூப் லைனில் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஏழு ஸ்டேஷனில் மண்டபத்துலேயும் உச்சப்புளிலையும் லூப் லைன் மண்டபத்தில் வந்து 3 லைனில் வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் நடக்கல. அதில் உச்சப்புளியில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது 2 பிளாட்ஃபார்ம், ஒன்று வந்து லூப் லைன் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நடக்கல. நடந்து முடியல தெரியலையே பெண்டிங் போட்டிருக்காங்க. மண்டபத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டு பார்த்துடலாம். நம்ம வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு தொடர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து INS பறந்துக்கிட்ட வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் தான் அந்த ஜோன் பார்த்தீங்களா, இந்த ஜோனில் இந்த இடத்த எலக்ட்ரிஃபிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் போயிருக்கும். அந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல வந்து அதுக்கு அங்கிட்டு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேட் இருக்கும். நம்மளோட ஜூமில் வந்து இவ்வளோ தான் காட்ட முடியும். அதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ காட்டுறேன். இதுக்கப்புறம் ஜூம் பண்ணால் அந்தளவு டீட்டெயிலாக தெரியாது. இங்கிட்டு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து இந்த இடத்துல வந்து பூமிக்கு அடியில் கூடி போகும். இந்த 2 சைடு சில்வர் கலரில் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தடுப்பு வேலி. இப்போ வந்து நமக்கு தாம்பரம் ராமேஸ்வரம் ட்ரெயின் வரும், அது டீசல் லோக்கோவில் தான் வரும். அந்த ட்ரெயின் வந்து இது எப்படி கடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் லோக்கம் கடக்க போகுது. அந்த வர்ற ஸ்பீடில் அப்படியே வந்து அதை கடந்து வந்துடும். நம்ம ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரெயின் வரப்போகுது, அந்த காண்டி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் இன்ஜின் கிடக்கும். இதே மாதிரி இப்போ டீசல் இன்ஜின் கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பேண்ட்டோ, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் போகாத பகுதி. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து பூமிக்கு கீழே போயிடும். இப்போ வந்து டீசல் லோக்கோ வந்து இதை வந்து கடந்து போக போகுது. இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் லோக்கோ கடந்து போக போகுது. இது ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கோம்னா, இந்த இடம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து காட்டவே கிடையாது ராமேஸ்வரம் ராமநாத எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கில். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான இடம். இதை முடிஞ்சிட்டா வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. மேபி வந்து ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம ட்ரெயினில் வந்து விளாக் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிபடும். ஏன்னா எல்லா இடத்துல ஒர்க் முடிச்சிட்டாங்க. ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ராமேஸ்வரம் தாம்பரம் போகிற ட்ரெயின் தான் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இடத்துல அதாவது ராமேஸ்வரம் சைடு இங்கிட்டு 2 சைடு அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் போகாத இடத்துல சேனல் மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து நான் ஸ்லோ மோஷன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டீசல் லோக்கோ எப்படி கடந்துச்சு வெற்றிகரமாக, இதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கோ இதே ஸ்பீடில் ஸ்ட்ரெச்சில் கடந்து போகுது. என்ன எலக்ட்ரிக்கல் லோக்கோ அந்த பேண்ட் வருது, அந்த பேண்ட்டை வந்து டவுன் பண்ண மாட்டாங்க. என்ன ஸ்பீடில் வருதோ அதே ஸ்பீடில் வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கோ இந்த ஸ்ட்ரெச்சிலேருந்து அடுத்த ஸ்ட்ரெச்சை கடந்து போய் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் டச் ஆகிரும். மக்கள் இப்போ வந்து ட்ரெயின் போனதை பார்த்துருப்பீங்க. இந்த இடம் தான் நமக்கு ட்ரெயின் போகிற இடம். இதிலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து, ஸோ இந்த இடத்தோட பார்த்திங்கன்னா இந்த வயரிங் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிடும். அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஆப்போசிட் சைடு வரும். ஸோ முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடு போய் காட்டுறேன். ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த நம்ம INS பறந்து வாலாந்தரன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியிலேருந்து ராமநாதபுரம் போகிற சைடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த ஒயரிங் ஒர்க் இருக்குது. அதை வந்து டீசல் லோக்கோ எப்படி கடந்துச்சோ இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் லோக்கோ வந்து வித் பேண்ட்டாவோட கிடக்குமா. பேண்ட்டை கண்டிப்பாக டவுன் பண்ண மாட்டாங்க. ஆனால் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது வண்டி வந்து அவ்வளோ வேகமாக ஓடி வந்துடும். ஏன்னா வந்து பேண்ட்டை டவுன் பண்ணால் மறுபடியும் ரைஸ் பண்ண முடியாது. வித்தின் செகண்ட்ஸில் வந்து நமக்கு கிராஸ் ஆயிரும். ஒரு 200 மீட்டர்ஸ் நம்ம தான் வரும். இங்கனக்குள்ளே ஒரு சில சைன் போர்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து யாருமே கடக்கக்கூடாது. அதாவது பொதுமக்களோ கால்நடைகளோ இந்த இடத்த கடக்கவே கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. பிரேக் அப்ளை பண்ணால் இந்த ரயில் வந்து அந்த இடத்துக்கிட்ட போகும்போது பிரேக் அடித்தா குறிஞ்ச தூரம் ஓடி ரயில் நின்றோன்னா அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒயர் இல்லாத இடத்துல போய் நின்றுச்சுன்னா இந்த வண்டி இழுக்கிறதுக்காக புல் பண்ணுறதுக்கு ஒரு பேங்கர் வந்து ராமநாதபுரத்துலேயோ இல்லாத உச்சப்புள்ளியில தயாராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ரயில்வே ட்ராக் வந்து இது வேறு இடத்துல மாற்றி அமைக்கும் போது மாற்றப்படும். ஸோ பாம்பன் பாலத்துக்கு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து இந்தியன் ரயில்வே பண்ண இருக்காங்க.
அதாவது பாம்பன் பாலத்தில் வந்து அவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதையும் கடந்து இப்போ வந்து எல்லாத்தையும் கடந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிய போகுது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினச்சிருப்பேன். அந்த சைடு நம்ம போகலான்னு பார்த்தோம். அந்த சைடு நம்ம போகிறதுக்கு வந்து பாதைகள் கிடையாது, சாலை வசதி கிடையாதுனால ஆப்போசிட் சைடு போக முடியல. ஸோ உங்களுக்கு இந்த சைடு காமிச்சிருப்பேன் இல்லை, இதே தான் அந்த சைடு இருக்க போகுது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம ரயில்வே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயினை ரன் பண்ண வைக்க போகிறாங்க. இன்க்ளூடிங் வந்தே பாரத் கூட கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடிஞ்சு இன்னாகரல் பண்ணும்போது ராமேஸ்வரம் அறிமுகப்படுத்தப்படலாம். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன். லூப் லைன்லாம் ஒர்க் முடிச்சோன்னே.